வணக்கம், இது பிக் பிக்சர். நான் பாலா. சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி, இது என்ன அரசியல் கட்சியா, புரட்சி இயக்கமா, இல்ல மாணவர் அமைப்பா, ஜென்சி படையா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் எழுந்து கொண்டிருந்த நிலையில தான் பல லட்சக்கணக்கான ஃபாலோயர்களை எல்லாம் திரட்டி கொண்டிருக்கிறது சிஜேபி. ஒரு நையாண்டி அமைப்பா தொடங்கப்பட்ட சிஜேபி இன்னைக்கு ஒரு சீரியஸான அமைப்பா மாறி நிற்கிறது. யார் இந்த சிஜேபி? இந்த சிஜேபிக்கு பின்னாடி இருக்கக்கூடியது யார்? யார் இதை இயக்குகிறார்கள்? இப்படி கோடிக்கணக்கான இளைஞர்கள் இந்த அமைப்பை நோக்கி ஒருங்கிணைக்க தொடங்கினார்கள்? இது பின்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களையும் விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். சமூக வலைதளங்கள்ல அமைப்பாக திரள்வது அப்படிங்கறத மையமா வச்சு ஒரு பெரும் படையை திரட்டிய நபர்தான் அபிஜித் தீப்கே. இவர் இந்தியாவில் இருந்து கொண்டு இப்படி ஒரு ஒருங்கிணைப்பை எல்லாம் செய்யல, மாறா அமெரிக்காவில் சட்டம் படித்துக் கொண்டிருக்கிறார் அபிஜித் தீப்கே. அங்கிருந்து கொண்டுதான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பை இணைய வழியில உருவாக்கி அதற்கு பல கோடி மாணவர்களினுடைய ஆதரவையும் திரட்டி இருக்கிறார். சரி, எப்படி உருவாச்சு இந்த சிஜேபி? ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு வந்துடலாம். உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியான சூரியகாந்த் மாணவர்களையும் கரப்பான் பூச்சிகளையும் ஒப்பிட்டு பேசிய கருத்து தான் இந்த சிஜேபி உருவானதற்கான ஒரு அடிப்படை காரணம். குறிப்பா எல்லா அமைப்புகள் மீதும் விமர்சனத்தை வைக்கக்கூடிய இளைஞர்கள் கரப்பான் பூச்சிகள் மற்றும் ஒட்டுண்ணிகள் அப்படிங்கிற வகையில ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சூரியகாந்த். அந்த கருத்து தான் சிஜேபிக்கான விதை. சிஜேபி தொடங்கப்பட்டு விமர்சனங்கள்ல ரொம்ப தீவிரமான நிலையில உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கரப்பான் பூச்சிகள் ஒட்டுண்ணிகள் குறித்தெல்லாம் தான் தெரிவித்த கருத்துக்கள் ரொம்ப தவறா புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனா கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக எப்படி உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியை இப்படி பேசலாம் அப்படின்னு மீண்டும் போர்க்கொடி தூக்கினாங்க கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டியினர். நாளுக்கு நாள் இந்த விமர்சனங்கள் அதிகமாக காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு வரக்கூடிய பின்தொடர்பாளர்கள், ஃபாலோயர்களினுடைய எண்ணிக்கை என்பது கணிசமா கூடிக்கிட்டே வந்துச்சு. இந்த விமர்சனம் குறித்து சிஜேபியினுடைய நிறுவனர், அதை தொடங்கி வச்ச அமெரிக்காவில் சட்டம் படிக்கக்கூடிய அபிஜித் தீப்கே என்ன சொல்றாரு அப்படின்னா, சூரியகாந்த் ஓய்வு பெற்ற குறிப்பா உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியான சூரியகாந்த் அவர்களினுடைய கருத்து எனக்குள்ள மிகப்பெரிய ஒரு கோபத்தையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்திருச்சு. அதனாலதான் நான் என்னுடைய முதல் கருத்தை எக்ஸ்தலத்தில் பதிவிட்டேன். அது அனைத்து கரப்பான் பூச்சிகளும் ஒன்று சேர்ந்தா என்னவாகும் அப்படின்ற ஒரு கேள்வியை நான் முன் வச்சிருந்தேன். அந்த கேள்விக்கு ஏராளமான ஜென்சி இளைஞர்கள், மாணவர்களிடமிருந்தெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான பதில்கள் வந்துச்சு. நாம எல்லாரும் ஒன்றிணைந்து ஒரு அமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு அவங்க பரிந்துரைத்தாங்க. அந்த இளைஞர்களினுடைய பதில்தான் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி அப்படிங்கிற பெயர்ல ஆன்லைன்ல ஒரு நையாண்டி அரசியல் அமைப்பா உருவாச்சு அப்படிங்கிற யோசனையை முன் வச்சு தொடங்கி இருக்கிறாங்க. நீங்க எங்களை கரப்பான் பூச்சி அப்படின்னு சொல்றீங்க, அப்ப கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியையே உருவாக்கலாம் அப்படிங்கிற முடிவின் அடிப்படையில் தான் இந்த அமைப்பை நாங்க தொடங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் இந்த அமைப்புல சேரணும் அப்படின்னா அதற்கு சில தகுதிகளை எல்லாம் முன்வைக்கிறாங்க. அந்த தகுதிகள் என்னென்ன அப்படின்னா, அந்த வழக்கு விசாரணையில தலைமை நீதிபதி சில விமர்சனங்களை எல்லாம் முன் வச்சார் இல்லையா, அந்த விமர்சனங்களினுடைய பட்டியலையே இவங்க அப்படியே காக்ரோச் ஜனதா பார்ட்டியில சேருவதற்கான தகுதிகளாக மாற்றினாங்க. அது என்னன்னா, தலைமை நீதிபதி கூறியது போல சோம்பேறியா இருக்க வேண்டும், வேலை இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். தலைமை நீதிபதி குறிப்பிட்டது போல நீங்க எப்பயும் ஆன்லைன்லேயே நேரத்தை செலவிடுவராக இருக்க வேண்டும். சுருக்கமாக சொன்னால், இளைஞர்களை இழிவுபடுத்தும் விதமாக தலைமை நீதிபதி என்ன பயன்படுத்தினாரோ அந்த கருத்துக்களை எல்லாம் நாங்க இந்த அமைப்புல சேர்றதுக்கான உறுப்பினர் தகுதியாக மாற்றிட்டோம்னு அபிஜித் சொல்றார். உறுப்பினர் பதிவு தொடங்கின ஒரு சில மணி நேரங்களிலேயே மிக பிரம்மாண்டமான வரவேற்பு கிடைக்குது. பெரும்பாலான மக்களும் இதற்கு பதிலளிக்க தொடங்குறாங்க. தங்களை உறுப்பினர்களாகவும் அவங்க பதிவு செய்து கொள்ள தொடங்குறாங்க. இது வெறும் நகைச்சுவையோ நையாண்டியோ மட்டும் இல்ல, அதை விட பெருசா மாறப்போகுது அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. மக்கள் மத்தியில ஒருவித விரக்தி மனப்பான்மை மேலோங்கி இருக்கிறது. அதுதான் நாங்க ஒரு அமைப்பை உருவாக்கி இதை நாங்க ஒரு கட்சியாகவே பாவித்து எங்களுடைய கட்சியினுடைய தேர்தல் அறிக்கைகளையும் நாங்கள் வெளியிட்டோம். ஒவ்வொரு சமூக வலைதளங்கள்லையும் நாங்கள் எங்களுக்கான பக்கங்களை உருவாக்கணும். அப்படி இன்ஸ்டாகிராம்ல உருவாக்கின பக்கத்துக்கு மிக குறைந்த காலகட்டத்திலேயே 2 மில்லியனுக்கும் அதிகமான பின்தொடர்பவர்கள் அப்படிங்கிற எண்ணிக்கை என்பது கிடைச்சிச்சு அப்படின்னு அபிஜித் சொல்றாரு. 2 லட்சத்திற்கும் அதிகமான கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர்களாக பலர் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு.
இந்திய அரசியல்ல நீண்ட காலத்திற்கு பின்னாடி நடந்திருக்கக்கூடிய ஒரு அபூர்வமான நிகழ்வு அப்படின்னும் அபிஜித் சொல்லியிருக்கிறார். நாம இந்த வீடியோல பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல சிஜேபியினுடைய இன்ஸ்டா ஃபாலோவர்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு தெரியுமா? 22 மில்லியன், அதாவது 2,20,00,000. இணையதளம், ஃபேஸ்புக், எக்ஸ் பக்கம்னு பல சோசியல் மீடியா பக்கங்கள்ல சிஜேபி ஆதிக்கம் செலுத்துறாங்க. எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அல்லது இயக்கத்திற்கும் ஒரு தலைவர் அப்படிங்கிற ஒரு ரொம்ப அவசியமானவர். அப்படின்னா இந்த அபிஜித் தீப்கே உண்மையில யார்? இந்த கேள்விக்கு அவரே என்ன பதில் சொல்றார் அப்படின்னா, தான் மகாராஷ்டிராவில் சத்ரபதி சம்பாஜி நகரை சேர்ந்தவன், கல்லூரி படிப்புக்காகத்தான் நான் பூனேவுக்கு போகிறேன், அதுக்கு பிறகு சில ஆண்டுகள் ஆம் ஆத்மி கட்சியோட இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்குது, அங்க அந்த கட்சியினுடைய தகவல் தொடர்பு குழுவில் தான் இணைந்து பணியாற்றினேன் அப்படின்னு சொல்றார். அங்க சுகாதாரம் மற்றும் கல்வி சார்ந்த பணிகள்லாம் ரொம்ப கவர்ந்த நிலையில இந்திய அரசியல்ல முதல் முறையா ஏதோ ஒரு புதிய விஷயம் நடப்பது போல அது இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி எப்படி ஒரு புதிய முயற்சியா இருக்கோ அந்த மாதிரி அவங்களும் ஏதோ ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நான் அவங்களோட சில காலம் பணியாற்றினேன். அதற்கு பிறகாகத்தான் நான் என்னுடைய முதுகலை பட்டப்படிப்பிற்காக தயாராகினேன். எனக்கு பாஸ்டன், அமெரிக்காவினுடைய பாஸ்டன் பல்கலைக்கழகத்தில் சட்டம் படிக்கிறதுக்கு இடம் கிடைக்குது. 2 வருஷமா அமெரிக்காவில் தான் இருந்து என்னுடைய சட்டப்படிப்பையும் தான் முடித்திருக்கிறேன் அப்படின்னு அபிஜித் சொல்றாரு. இதுதான் அபிஜித்தோட பின்னணி. ஸோ இந்த சூழலில் தான் இந்தியாவில் நீட் தேர்வு விவகாரத்தில், தேசிய தேர்வு முகமை நடத்தக்கூடிய நீட் நுழைவுத் தேர்வு விவகாரத்தில் சில குளறுபடிகள் ஏற்படுது, வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த விவகாரத்திற்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படிங்கிற கோரிக்கையை ரொம்ப தீவிரமாக முன்னெடுத்தாங்க கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினர். இந்த நிலையில தான் அமெரிக்காவில் இருந்த அபிஜித் தீப்கே இந்தியா வருகிறார். அவர் வரக்கூடிய தகவல் அறிந்து டெல்லி விமான நிலையத்தில் ஏராளமான இளைஞர்கள் கூடிட்டாங்க. இந்த நீட் வினாத்தாள் விவகாரத்திற்காக அவங்க டெல்லி ஜந்தர் மந்தர்ல போராட்டம் நடத்துவதற்கும் அனுமதி வாங்கி வச்சிருந்தாங்க. விமான நிலையத்திலும் ஜந்தர் மந்தரிலும் ஏராளமான காவலர்கள் குவிக்கப்பட்டிருந்தாங்க. விமான நிலையத்திலிருந்து வெளியே வரும்போது அம்பேத்கரினுடைய சுயசரிதை புத்தகத்தை தன்னுடைய கையில உயர்த்தி பிடித்தபடியே அபிஜித் வெளியே வந்தபோது ஜெய்பீம் முழக்கமும் அம்பேத்கருடைய புகழ் ஓங்குக என்ற முழக்கமும் விமான நிலையத்தையே அதிர வச்சுச்சு. டெல்லி ஜந்தர் மந்தர்ல கூடின அந்த ஆர்ப்பாட்டத்துக்கான அனுமதி அல்லது காவல்துறையினுடைய எண்ணிக்கை அதையெல்லாம் வச்சு அவங்க ரொம்ப குறைவா சிஜேபியை மதிப்பிட்டுட்டாங்க. ஆனா அங்க பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அங்க ஒன்று கூடிட்டாங்க. ஸோ நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்துக்கு பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் உடனடியா பதவி விலகணும் அப்படிங்கிற முழக்கங்களை அவங்க முன் வச்சாங்க. காவல்துறை கிட்ட முறையா அனுமதி வாங்கி நடத்தப்பட்ட போராட்டம் அப்படிங்கிறதுனால மிக அமைதியான முறையில தான் இந்த போராட்டம் நடந்தது. அங்க பங்கேற்றிருந்த பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கரப்பான் பூச்சி மாஸ்க் போட்டபடி போராட்டத்தில் பங்கேற்ற விஷயங்கள்லாம் ரொம்ப கவனம் ஈர்த்திருக்கு. சமீப காலங்களில் ஜென்சி புரட்சி அப்படிங்கிற சொல் ரொம்ப தீவிரமான பல அரசியல் மாற்றங்களுக்கு வித்திட்ட ஒன்றா மாறி இருக்கு. உதாரணத்துக்கு நேபாளத்தை சொல்லலாம், சிறந்த உதாரணம். அந்த நிலையில தான் இன்னைக்கு சிஜேபிக்கு பல தரப்போட ஆதரவும் இருக்கு. பல்வேறு சமூக ஆர்வலர்கள் சிஜேபியினுடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அவங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஆதரவு தெரிவித்து அவர்களும் சமூக வலைதளங்கள்ல பதிவிடக்கூடிய காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த சூழல்ல தான் சிஜேபியினுடைய ஒவ்வொரு நகர்வும் கவனிக்கக்கூடியதா மாறி இருக்கிறது. எனவே பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிற அந்த ஜனதா கட்சிங்கிற பெயரடையாளத்தோட காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிற இந்த கட்சி இருக்கிறதுனால பாஜகவை சேர்ந்த பல்வேறு தலைவர்கள் இந்த அமைப்புக்கு தங்களுடைய கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அபிஜித் அமெரிக்காவிலிருந்து இதை தொடங்கி வைத்து அங்கிருந்தே அதை இயக்கி தற்போது இந்தியாவுக்கு வந்திருக்கிற காரணத்தினால அவர் மேல பல்வேறு அவருடைய பின்னணி குறித்தெல்லாம் கடுமையான விமர்சனங்களை, குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழல்ல இணைய வழியில மிகப்பெரிய அளவிலான ஒரு புரட்சியை இந்த சிஜேபி செய்து கொண்டிருக்கிறது. அது வெறும் இணைய வழி புரட்சியாக பல மில்லியன் ஃபாலோயர்களை ஒன்று திரட்டக்கூடிய ஒரு அமைப்பாக சோசியல் மீடியாவுக்குள்ளே அது சுருங்கி போயிடுமா, அல்லது அதை தாண்டி களத்துல அது பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்துமா அப்படிங்கிற கேள்விகளையும் எழுப்பி இருக்கிறது. ஏன்னா அவங்க தங்களை ஒரு அரசியல் இயக்கமாகவே கருதி கொண்டு தேர்தல் அறிக்கைகளை எல்லாம் வெளியிட்டிருக்கிறார்கள். மகளிருக்கான இடஒதுக்கீடு, மாணவர்களுக்கான கல்வி உரிமை அப்படின்னு பல விஷயங்களை அந்த தேர்தல் அறிக்கைகளில் பேசுகிறாங்க. ஸோ அப்படியான சூழலில் இந்த விவகாரம் என்பது மிகப்பெரிய அளவில் இனிவரும் நாட்களில் மாறக்கூடும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே நீதித்துறையை சார்ந்த, நீதித்துறைக்கு வர இருக்கக்கூடிய
ஒரு ஆஸ்பைரிங் லா ஸ்டூடெண்டான அபிஜித் தீப்கே உருவாக்கிய இந்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினுடைய ஒவ்வொரு நகர்வும் இனி கவனிக்கக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கிறது. இனிவரும் காலங்களில் சிஜேபி ஏற்படுத்த போகக்கூடிய அதிர்வுகள் என்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.